ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்பவும் சொல்றேன், நீ எந்த தப்பும் பண்ணல. என்னம்மா சொல்றீங்க? நான் தப்பு பண்ணலனா அப்போ அத்தை தான் எடுத்தாங்கன்னு அர்த்தம் ஆயிராதா? நான் இவ்வளவு நேரம் அத்தைக்காக வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களேம்மா. புரிஞ்சதுனாலதான்ப்பா சொல்றேன், இந்த பேச்ச நம்ம இதோட விட்டுறலாம். அப்படி விட்டா அத்தை மேல வீண் பழி போட்ட மாதிரி ஆயிராதா? என் மனசுக்கு நல்லா தெரியுதுமா, அத்தை திருடல, சத்தியமா அத்தை திருடலமா. சரிப்பா, அவங்க திருடல, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏன்பா அவங்க உன்கிட்ட நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டுன்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட சொன்ன? ஆமாமா, அதானே. அப்ப எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க? அம்மா கரெக்டு தான்மா, கரெக்டு தான். அவங்க எடுக்கலனா அவங்க எதுக்கா ஒத்துக்கணும்? அதனாலதான்ப்பா சொல்றேன், உன் மேல எந்த தப்பும் இல்ல. அப்போ அத்தை மேல தப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இங்க பாருப்பா, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? நடந்தது நடந்துருச்சு, திரும்ப திரும்ப அதை பத்தி பேசக்கூடாதுப்பா. அது ஆரண காயத்தை கிண்டி விடுற மாதிரி ஆயிரும். நீ போ. பூங்குடி சொன்னப்ப கரெக்டா இருந்துச்சு, இப்ப நீங்க சொல்லும் போது இதுவும் கரெக்டா இருக்குமா? ஆமா, அத்தை எதுக்கு என்கிட்ட நான் தான் எடுத்தேன் மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க? அதான் சொல்லிட்டேன்லப்பா, திரும்ப திரும்ப அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இதை பத்தி பேச வேணாம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம். இல்லம்மா, எனக்கு சரவணா, அம்மா சொல்றேன்ல, இந்த பிரச்சனையை பத்தி இதுக்கு மேல பேசாத. போ போப்பா. அப்ப பூங்குடி சொன்னதும் கரெக்டு, அம்மா சொல்றதும் கரெக்டு. இப்ப எத ஒரே குழப்பமா இருக்கே. என்னடி, அவனுக்கு சாம்பிராணி போட்டு மாத்திடலான்னு பாத்தியா? நீ என்னதான் அவனை மயக்கினாலும் கடைசியில நான் புகுந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவேன். என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? பா. அண்ணி, எப்படி இருக்க பூங்கொடி? நல்லா இருக்கா அண்ணி. நீங்க? எனக்கு என்ன, நானும் நல்லா தான் இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க அண்ணி? அண்ணி, என்ன ஆச்சு அண்ணி? மாமா இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாரு பூங்கொடி. நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பதறாத, சரியாயிடுச்சு. ஆனா ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தான். ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி, எதுவா இருந்தாலும் நீங்க முதல்ல சொல்லுங்க. நியூ இயர் அன்னைக்கு அத்தை உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல? ஆமா. உன்னை பார்க்கணும்னா அவங்க எங்கேயாவது வெளியில வச்சு பார்க்கலாம்ல, எதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க? ஏன், என்னாச்சு அண்ணி? ஐயோ, மாமாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. யாரோ அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. அதை வச்சு பயங்கரமா வீட்டுல கலாட்டா பண்ணிட்டாரு தெரியுமா? திடீர்னு அத்தை கைய புடிச்சு வெளியில தள்ளி விடுங்கன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவனுங்களும் புலி முட்டை மாதிரி அப்படியே நிக்கிறானுங்க. நான் தான் மாமா கிட்ட கெஞ்சு, பாவம் மாமா, இந்த நிலைமையில அவங்க வெளியில போனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஆபரேஷனே பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு. என்ன நீ சொல்றீங்க? நானும் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தேன் பூங்குடி. பாவம் மாமா, அவங்க காது கேட்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆபரேஷன் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு போனா போது ஆபரேஷன் பண்ணலாம் தான் பார்த்தேன், இவ சொல் பேச்ச கேக்குற மாதிரி தெரியல, கடைசி வரைக்கும் இப்படியே இரு, உனக்கு ஆபரேஷன் பண்ணி விட மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு.
அத்தையும் அதை பெருசா எடுத்துக்காம எனக்கு இதுவே சந்தோஷமா தான் இருக்கு, பரவாயில்ல விடுன்னு வேற சொல்லிட்டாங்க.